என்னையா திருன்னு முழிக்கிற? சின்ன முதலாளி ஐயாவுக்கு வெக்கம் வந்துருச்சுமா. ஆமா, பின்ன இருக்காதா? கல்யாணத்தை பத்தி பேசுனா, கட்டிக்க போற பொண்ணை பத்தி பேசுனா வெக்கம் வரத்தானே செய்யும். அதான் பைய திருன்னு முழிக்கிறான். ஐயா கண்ணு, அம்மா ஒன்னும் நினைச்சுக்கிட மாட்டேன். மருமக கிட்ட பேசுறதுன்னா பேசு போ, அப்புறமா வேணா ரெடி ஆகு போ. இல்லம்மா, நான் குளிச்சு ரெடி ஆயிட்டு எஸ்டேட்டை போய் பார்த்துட்டு வரேன். சரியா, சரி போ, போய் பார்த்துட்டு வா. அப்படியே காஃபி தோட்டத்து பக்கமும் போயிட்டு வா. சரிம்மா. சென்னையில் இவன் ஆஃபீஸ்லேயே தான் என் மருமக இருப்பா. என்ன நேரமும் பக்கத்துலேயே தான் வச்சிருப்பான். ஆனால் பேசவே மாட்டான். ஒரு வார்த்தை கூட தேவையில்லாமல் வேலையை பற்றி மட்டும்தான் பேசுவான். இப்படி வேலை முடிஞ்சு வெளியில் வந்தால் தானே தெரியுது பையன் யோக்கியதை. என்னம்மா சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான் காரில். விட்டா விடிய விடிய பேசிகிட்டு இருந்திருப்பான் போல. என் மருமக தூக்கம் வருதுன்னு சொன்னதுனால ஃபோனை கட் பண்ணிட்டான். இந்த இப்போ விடிஞ்சதும் மறுபடியும் ஆரம்பிச்சாச்சு. அப்படித்தாம்மா இருப்பாங்க, அப்படித்தானே இருக்கணும். என் பிள்ளை இப்படியெல்லாம் இருக்கிறத நானே பார்த்தது இல்லைல. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்க அண்ணன் இருந்தால் அவங்ககிட்ட மட்டும்தான் சிரிச்சு பேசுவான். மற்றபடி யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் அனாவசியமாக ஒரு சிரிப்பு சிரிக்க மாட்டான். இன்னைக்கு தானே பார்த்துருக்கேன் என் மருமக கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறத. சந்தோஷம்மா சந்தோஷம்மா. கல்யாணம் எப்போம்மா வச்சுருக்கீங்க? கல்யாணம் இன்னும் 2 வாரத்தில். இந்த மாதம் கடைசியில் முகூர்த்தம். பத்திரிக்கை கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்துருங்க. ஆட்டும்மா ஆட்டும்மா. ஆமாம், இங்கே ஊட்டியிலேருந்து ஒரு பஸ் கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நம்ம எஸ்டேட்டில் ஃபேக்ட்ரியில் முக்கியமான வேலை பார்க்குறவங்க எல்லாரும் வந்துருங்க குடும்பத்தோட. தேவைப்பட்டால் இன்னொரு பஸ் கூட ஏற்பாடு பண்ணிக்கிடுவோம். சரிங்கம்மா சரிங்கம்மா. எஸ்டேட்டில் ஃபேக்ட்ரியிலலாம் வேலை எப்படி நடக்குது? எல்லாம் நல்லா நடக்குதுமா. முதலாளி ஐயா அப்பப்போ ஃபோன் பண்ணி மேனேஜர்கிட்டையும் சூப்பர்வைசர்கிட்டையும் பேசிக்கிட்டே தான் இருப்பார். அவங்களும் காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை என்னென்ன வேலை நடக்குதோ எல்லாத்தையும் தகவல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க முதலாளி ஐயாவுக்கு. சரி சரி. அப்புறம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வாங்கன்னு சொன்னீங்க. நம்ம எஸ்டேட் மேனேஜர் அருணாச்சலம் இருக்கார்ல? ஆமாம்மா. அவரை என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள். ஆட்டும்மா, உடனே வர சொல்கிறேன். உடனே வர சொல்ல வேண்டாம், உங்கள் சின்ன முதலாளி வெளியே கிளம்பி போகட்டும், அதுக்கப்புறம் வர சொல்லுங்கள். அப்படிங்களாம்மா? ஆட்டுங்கம்மா. சரி. அப்புறம் மத்தியானம் போல் எஸ்டேட் கணக்கு விளக்கு, ஃபேக்ட்ரி கணக்கு விளக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க. நம்ம உட்காந்து ஒரு தடவை பார்த்துருவோம். சரிங்கம்மா. சரி, இப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. ஆட்டுங்கம்மா. அம்மா என்ன சொல்றாங்க? நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? நைட்டு முழுக்க நான் நிலா கூட தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ வந்து அவளுக்கு தான் கால் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அம்மா அம்மா என்ன சொல்றாங்க? அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? லவ் பண்றவங்க தான் இப்படி இருப்பாங்கன்னா அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அவங்க கூட பேசாம ஒரு நாள் கூட இருக்க முடியாதா? கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாதா? அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தேனா? நானா? நிலா கூடயா? ஆமா, சிரிச்சு சிரிச்சு தான் பேசுனேன். ஆமா, நிலா கூட பேசுனா எனக்கு ரிலாக்ஸா இருக்கு, டென்ஷன் ஃப்ரீயா இருக்கு. அதுக்கு பேரு லவ்வா? ஐயோ, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எனக்கே ஒன்றும் புரியல. இல்ல, நிலா என்னோட ஃப்ரெண்ட், அவகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இது எப்படி லவ் ஆகும்? ஆனா ஆமா, அவகிட்ட பேசினா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. உள்ளுக்குள்ள ஏதோ பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி குறுன்னு. அது ஒரு மாதிரி ஹாப்பியான ஃபீல் தான். ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? இல்ல நோ, இது எப்படி பாசிபிள்? அம்மா எதுக்கு வர சொல்லியிருப்பாங்க? சார் சொன்னாரு கல்யாணத்தை பத்தி பேசிட்டேன், அம்மா கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்கன்னு சொன்னாரு. ஒருவேளை அதை பத்தி பேசுறதுக்காக தான் நம்மளை வர சொல்லியிருப்பாங்களோ? என்னன்னு கேட்டு பார்த்தா தான் தெரியும். உள்ள போவோமா இல்ல வெளியே நின்று கூப்பிடுவோமா? உள்ள போனா அம்மாவுக்கு பிடிக்காதே, இங்க நின்று கூப்பிடுவோம். அம்மா அருணாச்சலம் வந்திருக்கேன். அம்மா. இந்த வரேன்ப்பா. சரிங்கம்மா. வணக்கம்மா. காலையில தான் ஊர்ல இருந்து வந்தீங்கன்னு கணக்கா பிள்ளை சொன்னாரு. ஆமா. வந்ததும் என்னைய கூப்பிட்டு இருக்கீங்கம்மா. ஃபைல் ஒன்றும் எடுத்துட்டு வரல. அதெல்லாம் இருக்கட்டும், அது அப்புறம் பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. உன் தங்கச்சி எங்க? என்ன செய்யறா? பாப்பா வீட்டில் இருக்காம்மா, சமைச்சுக்கிட்டு இருக்கா. வேலைக்கு கிளம்பணும் பார்த்தீங்களா? இன்னைக்கு காலையிலேயே முதல் ஷிஃப்ட்டே டைல பறிக்கணுமா, அதான் நான் சீக்கிரம் போகணும்னு சொன்னேன். நேரத்திலேயே ஆக்கிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆமா. என்னதுமா? இல்ல, வேலை பார்க்குறோங்கிற நினைப்பு இருக்கான்னு கேட்குறேன். என்னம்மா? சரி, நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வர்றேன். தம்பி உங்ககிட்ட கல்யாண பேச்சு எதுவும் பேசினாரா? அது ஆமாம்மா.
ம், என்ன பேசினாரு? என் தங்கச்சியை விரும்புறதா சொன்னாரு. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் அம்மாவை கூட்டிட்டு வந்து பொண்ணு கேளுங்க சார்னு சொன்னேன். ஓஹோ, இல்லம்மா, நான் சொன்னது சரிதானே? எப்படி? நான் உன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கணுமா? ஆ, அம்மா அதானம்மா முறை. முறையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் யாரு நீ யாருன்னு உனக்கு நினப்பு இருக்கா இல்லையா? அம்மா அது இருக்குமா, நீங்க எங்க நான் எங்க அதெல்லாம் நான் யோசிக்காம இல்ல. அப்புறம் சார் பிடிவாதமா இருக்கும்போது நான் என்னம்மா செய்ய முடியும்? அதான் அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். வேற என்னம்மா நான் செய்ய முடியும்? என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். அம்மா உங்க பிள்ளை இப்படி வந்து கேட்குறாருன்னு என்கிட்ட நீ வந்து சொல்லியிருக்கணும். அம்மா அது எப்படிம்மா நான் உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும்? ஏன் சொன்னா என்ன? அம்மா சாரு உங்க மகன், அவரை பத்தி நான் உங்ககிட்டயே வந்து எப்படிம்மா சொல்ல முடியும்? அதனாலதான் நான் சூக்கா அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். எப்படியும் சார் உங்ககிட்ட அந்த விஷயத்த பேசிதானே ஆகணும் அப்படிங்கிற நினைப்புல சொன்னேன். அப்படின்னு புரியல. இல்லம்மா, உங்க அந்தஸ்து என்ன என் தகுதி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அந்தஸ்துக்கு என்னால ஏணி வச்சு கூட எட்டி வர முடியாது. ம், புரிஞ்சா சரி. அதனாலதாம்மா நான் சார் உங்ககிட்ட பேச சொல்லி அனுப்பிவிட்டு நான் கலந்துக்கிட்டேன். அப்படின்னா அப்படின்னாம்மா, சாருக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த தகுதி இல்லைன்னு எனக்கே தெரியுமா. ரொம்ப நல்லதா போச்சு. அவர்கிட்ட அதை சொன்னா கேட்கற நிலைமையில அவர் இல்ல, என் தங்கச்சி இல்லம்மா. அதனாலதான் நான் சூக்கா அப்படி தட்டி கழிச்சிட்டேன். சரி, சந்தோஷம். நான் கூட எங்க தேவையில்லாம உன்னை ஏதாவது பேச வேண்டி வருமோன்னு நினைச்சேன். இல்லம்மா, என் தகுதி என்னன்னு எனக்கு தெரியும். நல்லது நல்லது, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ நீ என்ன பண்ற? ஆ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த ஊரை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போய்ச்சாரு. அம்மா ம், உன் தங்கச்சிக்கு எதுவும் மாப்பிள்ளை பார்த்துருக்கியா? பார்த்தேம்மா, அது ஒரு மாப்பிள்ளைய பார்த்தேன். அது ஒன்றும் சரிப்பட்டு வரல. ஏன்? நகைத்தொகை ஒன்றும் கூடி வரல. சரி, கல்யாணத்துக்கு பணம் எதுவும் தேவைப்பட்டா நான் தர்றேன். வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு நீ உன் தங்கச்சியை கூட்டிட்டு உடனே ஊரை விட்டு கிளம்பி போ. இப்படி திடீர்னு போக சொன்னா நான் எங்கம்மா போவேன்? நீ எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறையோ சொல்லு, அங்க உனக்கு ஒரு வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ணி தர்றேன். ஆனா நீ எங்க போற எங்க இருக்கங்கிறது என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது. போற இடத்துல உன் பாதுகாப்புக்கோ உன் வேலைக்கோ எந்த குறைச்சலும் வராம பாத்துக்கிட வேண்டியது என் பொறுப்பு. அதுவும் நீ உன் தகுதி அறிஞ்சு பேசுனதுனால தான். சரிங்கம்மா. சொல்லு, எந்த ஊருக்கு போகணும்னு விருப்பப்படுற? எதுவாக இருந்தாலும் இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. முக்கியமாக சென்னை பக்கம்லாம் வந்துடக்கூடாது. அம்மா எனக்கு இந்த எஸ்டேட் வேலையை விட்டா வேற எதுவும் தெரியாது. அங்கே நான் நாகர்கோவில் கேரளா சைடு டீ எஸ்டேட் நிறையா இருக்கு. அந்த பக்கம் எங்கேயாவது போய் கிடட்டுமாம்மா? டீ எஸ்டேட்டு காஃபி எஸ்டேட்டுங்கிற பேச்சே வேண்டாம். சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா டீ எஸ்டேட் ஓனர் காஃபி எஸ்டேட் ஓனருங்க கூடயும் என் மகனுக்கு நல்ல பழக்கம் இருக்குது. அதனால நீ அங்கெல்லாம் போனால் என் மகன் உன்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். எனக்கு அந்த வேலையை விட்டா வேற எதுவும் தெரியாதேம்மா. உனக்கு தான் நான் வேணுங்கிற அளவுக்கு பணம் தர்றேன்னு சொல்கிறேனே, ஏதாவது கடை வச்சு பொழைச்சிக்க பாரு. ஆ சரிங்கம்மா, ஆனால் பணம்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். இத்தனை வருஷம் வேலை பார்த்து ஏதோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கேன், அதுவே போதும். அப்படியெல்லாம் விட முடியாது. ஒன்றுமே இல்லாமல் உன்னை சும்மா அனுப்பி விட்டுட்டேங்கிற பேர் எனக்கு வேண்டாம். இல்லம்மா, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தர்றேன்னு சொன்னீங்களேன்னு தான் சரின்னு சொன்னேன். மற்றபடி பணம் கொடுக்குறதானா அது வேண்டாம்மா. நானே பார்த்துக்கிறேன். சரி, அதுக்கு மேலே உன் இஷ்டம். எப்போ கிளம்ப போகிறேன்? அது ஒரு 2 நாள் டைம் கொடுங்கம்மா. ம், சரி, 2 நாள் தான் டைம். எங்கே போக போகிற? எந்த ஊருக்கு போக போகிற? அது இனிமேல் தாம்மா பார்க்கணும். என் கூட படிச்சவங்க 2-3 பேர் ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஏதாவது வேலை இருக்கா என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தாம்மா முடிவு பண்ணணும். பேசிட்டு சொல்றேன். சரி, கிளம்பு. சரிங்கம்மா. பரவாயில்ல, எந்த சிக்கலும் இல்லாமல் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. பெரியவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றதுக்குள்ளே இவங்களை இங்கேருந்து பேக் பண்ணிட்டா கொஞ்சம் நிம்மதி. ஐயோ, அருணாச்சலம், அம்மா. இங்கே வா. அம்மா. உன் ஃபோன் நம்பர்? அம்மாக்கு தெரியுங்களே. எனக்கு தெரியும். அதே மாதிரி என் மகனுக்கும் தெரியும்ல. ஆமாங்கம்மா. என் மகன் உனக்கு ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு விஷயம் கேட்டா? நான் சிம்மை கழட்டி வச்சிடுறேம்மா. சரி, சந்தோஷம். சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டதுக்கு சந்தோஷம். போயிட்டு வா. சரிங்கம்மா. இப்போவே சிம்மை மாற்றிடு. ம். ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சது. நம்மளா ஏதாவது பேசினாதான் பையனுக்கு கோபம் வரும். அருணாச்சலமே ஊரை விட்டு போயிட்டா யார் என்ன செய்ய முடியும், என்ன சொல்ல முடியும்? தூங்குறாளா? அசந்து தூங்குறா போலயே. பார்க்கலான்னு வந்தேன். கூப்பிட்டு பார்ப்போமா? புழுங்கரிசி சிச்சி, புகழர் சிச்சி, அப்படி வேண்டாம். இல்லைன்னா மாப்பிள்ளை கூப்பிடுற மாதிரி அரசின்னு கூப்பிட்டு பார்ப்போமா? வேண்டாம் வேண்டாம். புகழ்னு கூப்பிட்டு பார்ப்போமா? சே, அது என்னையே நானே கூப்பிடுற மாதிரி இருக்கும். வேற எப்படி தான் கூப்பிடுறது? கண்ணை முழிச்சு பாக்குறாளான்னு பாரு. இருமை இருமை எனக்கு தொண்டை வலிதான் வரும் போல. என்ன இப்படி தூங்குறா? சார், இருமல் வந்தா வெளியே போய் இருமுங்க சார். என்ன சார், படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. என்ன ரூம்ல இருக்கோன்னு தெரியுதா உங்களுக்கு? யாரையும் பார்க்க அலோவ் பண்றது இல்ல. சரி, உங்க ஒய்ஃப்ங்கிறதுனால தானே சார் உள்ள விட்டேன். இல்ல, நான் இருமல.
இருமுனையில் பார்த்துட்டு தான் வர்றேன். இல்ல இல்ல நான் சாரி மேம் சாரி. ஆர் யூ ஆல் ரைட் சார்? ஐம் ஆல் ரைட், பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். சாரி டு டிஸ்டர்ப் யூ. ஓகே சார், ஓகே. கொஞ்சம் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் பார்த்து பேசிட்டு போங்க. ஓகே. சே, மானமே போச்சு. ஆனா இவ்வளவு கலவரம் நடந்தும் கொஞ்சமாவது முழிச்சு பாக்குறாளான்னு பத்தியா? ஹலோ ஏங்க முழிச்சுதான் இருக்கீங்களாங்க? பிறகு பட்ட பகல்ல தூங்குறதுக்கு நான் என்ன குழந்தையா? அப்படின்னா நான் வந்ததும் கூப்பிட்டேன்ல, என்னன்னு பாத்துருக்கலாம்ல. எப்படி கூப்பிட்டீங்க? நான். என் பேர் அது இல்லையே. எங்க அப்பா எனக்கு புகழரசின்னு அழகா பேர் வச்சிருக்காரு. அதை விட்டுட்டு இருமல் தும்மல் நான் பேர் வச்சிருக்காரு. அதான் டிஸ்சார்ஜ் பண்ண கையோட நான் செவனேன்னு வீட்டுக்கு போயிருந்திருக்கணும். பாவமேன்னு பார்க்க வந்தேன்ல, எனக்கு தேவைதான். டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. அப்படியே உங்க அப்பாவையும் கையோட சேர்த்து கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அவருக்கு நாளைக்கு தான் சொன்னாங்க, ஆனா அவரையும் சேர்த்து இன்னைக்கே என் கூட அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்படியா? ஏன்? ஆமா, எதுக்கு 2 பேருக்கும் மாறி மாறி அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும்? 2 பேரும் ஒண்ணா வீட்டுக்கு போயிடுறோம். சரி, ஓகே. எங்க போவீங்க இப்போ? அது நேற்று என் தங்கச்சி வந்தா, அங்க வான்னு கூப்பிட்டா. ஆனா எனக்கு உங்க அப்பாவை அங்க கூட்டிட்டு போறதுக்கு மனசு இல்லை. அதனால நானும் உங்க அப்பாவும் உங்க வீட்டுக்கு போலான்னு இருக்கோம். உனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? தாராளமா போங்க. ஆமா, அப்புறம் வீட்டோட இருந்து சமையல் பண்றதுக்கு ஒரு சமையல்கார அம்மாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரி, நர்ஸ் ஒருத்தவங்களை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல, அது தேவையில்லை. நான் வீட்டில் தானே இருக்கேன். 2 பேரும் மாறி மாறி பாத்துக்கிறோம். ஒன்றும் நடக்க முடியாம இல்லை இப்போ 2 பேருக்கும். அதனால நர்ஸ் எல்லாம் தேவையில்லை. செக்அப்க்கு மட்டும் நாங்க அப்பப்போ வந்துக்கிறோம். அது கேப் புக் பண்ணி வந்துக்கிறோம். சரி சரி, ஓகே, உங்க இஷ்டம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. ஆமா, என்ன வேட்டி சட்டையில மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க? அது பேண்ட் போட முடியல, அதான் வேட்டி. சரி சரி சரி. ஆமா, டாக்டர்ஸ் டைட்டா எதுவும் ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இடுப்புல. அதனாலதான் வேட்டி அப்படியே ஒரு மாதிரி லூஸா கட்டியிருக்கேன். எப்போ அவுந்து உழுகுமோன்னு பயமா இருக்கு. நான் முன்ன பின்ன வேட்டியே கட்டினது இல்ல, கல்யாணத்துக்கு தான் கட்டினேன். அழகா இருந்தது, இப்பவும் அழகா தான் இருக்கு. அழகா தான் இருக்கும். சரி, நான் இது நீங்க டயர்டா இருக்கீங்களா எப்படி? கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. டயர்டா இருக்குன்னு பல்ல காட்டிக்கிட்டே சொல்ற ஒரே ஆளு நீங்களா தாங்க இருப்பீங்க. அப்படி இல்லை, டயர்டாக இருக்குன்னு தான் கண்ணை மூடி படுத்திருந்தேன். ஆனால் உங்களை பார்த்தது சிரிப்பாக வருது. வரும்ல, ஏன் வராது? சரி சரி, சத்தமாக பேசாதீங்க, மறுபடியும் நர்ஸ் வந்து திட்ட போகிறாங்க. அதான் என்னை மாட்டி விட்டு சிரிக்கிறது தானே உங்க பொழப்பு. ஆமாம், அதான் பொழப்பா வச்சுருக்கேன். பின்ன? சரி சரி, சண்டை வேண்டாம். சண்டை போடுறதுக்கு எனக்கும் தெம்பு இல்லை. பாப்பா எப்படி இருக்கா? பாப்பாவை நான் போய் பார்க்கல. என் மாப்பிள்ள தான் அங்கே இருக்கான். என்னை அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? இல்லை, எனக்கும் இப்போ தானே ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. அங்கே போனால் இன்ஃபெக்ஷன் ஆயிரும்ட்டாங்க. 2 பேருக்குமே அது ஏதாவது பிரச்சனையை கொடுத்துரும். அதனால நீங்கள் வராதீங்கன்ட்டாங்க. நான் இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு தான் போகணும். சரி, சார் இருக்கார்ல, அவர் பார்த்துக்குவாரு. அதெல்லாம் பார்த்துக்குவோம். சரி, எம்கே வந்தானா? அது எப்படி அவ்வளோ கரெக்டாக கேட்குற? எனக்கு தெரியாதா அவனை பற்றி? வந்தானா? சண்டை எதுவும் போட்டானா உங்ககிட்ட? ஆமாம், வந்தான். கோவமாக பேசினான். அப்புறம் அவங்க அண்ணன் கிட்ட போய் பேசினான். சரின்னு போயிட்டான். என்ன பேசுனாங்களோ 2 பேரும் எனக்கு தெரில. சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? ஆத்தாடி, எவ்வளோ நேரம் கழிச்சு கேட்குறீங்க? இல்லை, கண்ணு முன்னாடி பார்க்குறேன்ல, அதுலேயே தெரியுது. இருந்தாலும் கேட்டு வைப்போமேன்னு கேட்டேன். நல்லா தான் இருக்கேன். சரி, வலியெல்லாம் குறைஞ்சிருக்கா? பரவாயில்ல. ஆனால் வலிக்க தான் செய்யுது. இதுக்கு வலிக்குதுன்னே சொல்லலாம்ல. அப்படி டக்குன்னு பேச வரமாட்டேங்குது உங்க முன்னாடி. ஏன் அப்படி? அது அப்படித்தான். எனக்கு இந்த பொம்பளைங்க கிட்ட பேசுறதுக்கெல்லாம் பிடிக்காது, வரவும் வராது. இந்த பொம்பளைன்னு சொல்றத கொஞ்சம் நிறுத்துங்களேன். அழகா பொண்ணுன்னு சொல்லுங்களேன், இல்லைன்னா லேடிஸ்னு பேசுங்க. ஆமாமா, அதான். ஆளுதான் பெரிய படிச்சவர், பெரிய பிசினஸ் பண்றவரு. பேச்செல்லாம் பார்த்தா குழந்தை தான். ஆமா, இந்த நேரம் எல்கேஜிக்கு தான் அட்மிஷன் போட போறேன். எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பு தான். என்னைய பார்த்தா கோமாளி மாதிரி இருக்கு போல. சேச்சே, அதான் சொல்லிட்டேனே குழந்தை மாதிரி இருக்குன்னு. சரி, இவ்வளவு கேட்டீங்களே, உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டீங்களா? அதான் உங்களை கேட்டனே, நல்லா இருக்கீங்களான்னு. இது இல்ல, புரியல. எங்க அப்பா கூட இருக்கிறவங்கள தான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். எங்க அப்பாவெல்லாம் கேட்க தேவையில்லை. அப்படி புரிஞ்சா சரி. அருன்னு பிளேடு போட்டு அறுத்ததுல என் 2 காதுலயும் ஆபரேஷன் பண்றாப்புல தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு எங்க அப்பாவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் உங்க அப்பாவுக்காக இல்ல, பின்ன உங்க அப்பா கிட்ட இருக்கிற என்னோட கிட்னிக்காக. இது நல்லா இருக்கே. ஆமா, நல்லா தான் இருக்கும் எல்லாம் உங்களுக்கு. சரி, அப்பா எப்படி இருக்காங்க? அவங்க வரல? யாராவது ஒரு ஆளை தான் உள்ள பார்க்க விடுவோன்னு சொன்னாங்க. உங்க அப்பா தான் என்னைய நீங்க போய் பாருங்க மாப்பிள்ளன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. உங்களுக்கு உங்க அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் வேணா வெளியே போயிட்டு அவரை வேணா அனுப்பி விடுறேன். இல்ல, பரவாயில்ல. உங்களை நான் பார்த்துட்டேன்ல, நீங்க எங்க அப்பாவை பார்த்துக்கிடுவீங்க. போயிட்டு வாங்க 2 பேரும். பத்திரமா இருங்க என்ன? சரி, கிளம்புங்க. அப்புறம் இதுக்கு மேல இருந்தா நர்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க. சரி. என்ன?
இல்லை நீங்களும் கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோங்க. ஏதாவது வலி இருந்தாலோ இல்லை டயர்டாக இருந்தாலோ உடனே நர்ஸ் கிட்ட சொல்லி டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. ம் சரி. சரி, அப்போ நான் போயிட்டு வரட்டா? ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? ம் வரேன். ம் இன்னும் என்ன? இல்லை இது அது அந்த அது இந்த தேங்க்ஸ். சரி சரி போயிட்டு வாங்க. ம். திரும்பி பார்க்காம போகணும். ஆ ஆமா, திரும்பி பார்த்தா பேய் அடிச்சிரும். போச்சு, பேய் வருது. போங்க, நான் போறேன். எப்படித்தான் அப்பாவும் இவரும் ஒரே வீட்டுல இருந்து சமாளிக்க போறாங்களோ. நிலாவுக்கும் எனக்கும் இருக்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். இதை எப்படி காதல்னு சொல்ல முடியும்? சச்சா, முதல்ல இது எப்படி சரியா வரும்? அம்மா தான் விவரம் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னா, சச்சா இப்படிலாம் நினைக்கிறதே நான்சென்ஸ். அவ அங்க சென்னைக்கு வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி ஒரு லவ் கிரியேட் ஆகும்? நோ சான்ஸ். எனக்கு புகழரசி கூட பேசினா கூட தான் நல்லா ஜாலியா இருக்கும். காலேஜ் டேஸ்ல அவ வீட்டுக்கே போய் அவ கூட சமைச்சுக்கிட்டு அவ கூட விளையாண்டுக்கிட்டு ஜாலியா இருந்திருக்கேன். அப்படின்னா அதுக்கு பேர் லவ்வா? நோ. அவளுக்கு ஒண்ணுன்னா என் மச்சான் கிட்ட போய் சண்டை போட்டிருக்கேன், என் அண்ணன் ஷர்ட்டை பிடிச்சி கூட சண்டை போட்டிருக்கேன். அப்படின்னா அவளை நான் லவ் பண்றேன்னு அர்த்தமா? சச்சா, கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் நிலாவும். ஏதோ நேற்று காலையில இருந்து நடந்த விஷயங்கள்ல மனசு ரொம்ப டயர்டா இருந்தது, டென்ஷனா இருந்ததுன்னு சொல்லி நிலாவுக்கு கால் பண்ணி பேசினேன். உடனே அது எப்படி லவ் ஆகும்? அதுவும் கூட சச்சா. மத்தவங்கள இந்த விஷயத்துக்கு திட்டிட்டு நீயே எடிட் மாதிரி நடந்துக்காதடா எம்கே. மச்சான் கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருங்க மச்சான். ஆமாமா, சும்மா இருக்கிறதுக்கு அவனைய கூட்டிட்டு வந்தேன். மச்சான், முதலாளி அம்மாவும் ஊர்ல இல்ல, முதலாளி ஐயாவும் ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். அதெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. சரி, முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க வாங்குங்க. முதலாளி ஐயா மட்டும் ஊர்ல இருந்திருந்தாருன்னா காலையில இருந்து எஸ்டேட்டை சுத்தி சுத்தி வருவாரு. அப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க முடியுமா? சரி, அதான் ஐயா இல்ல. ஆனாலும் மச்சான் உங்களுக்கு சேட்டை அதிகம் தான். இதுக்கு பேரு சேட்டை இல்லடி, காதல். ஆமா, காதல். காலம் போன வயசுல காதல். ஏன் காதலிக்கிறதுக்கு என்ன வயசு இருக்கு? எல்லா வயசுலயும் காதலிக்கலாம். எந்த வயசுலயும் காதலிக்கலாம், எந்த நேரத்திலயும் காதலிக்கலாம். அதுக்கு மட்டும் நேரம் காலம்னு எதுவுமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து ஊட்டேன். சும்மையே கையை கடிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. ஏன் மச்சான், இதுக்கு தான் ஆக்கும். இதுக்கு தான் உங்க பக்கத்திலேயே நான் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் என்னையும் வேலைக்கு வர சொல்லி உங்க பக்கத்திலேயே வச்சுக்கிறீங்களோ? ஆமா, கையில பறிக்கும் போது அப்படியே உன்னை பார்த்துக்கிட்டே இலைய கிள்ளி கூடையில போடுவேன். அதான், என்னைக்காவது ஒரு நாள் முதலாளி ஐயா கண்ணில் மாட்டணும் நீங்க. அவருக்கு என்ன தெரியாது நான் நினைக்கிறேன். அப்படியே பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுவாரு. ஐயோ, என் மானமே போச்சு. ஆமா, மானம் போகுது. அவருக்கு மட்டும் என்ன காதல்னா என்னன்னு தெரியாமல இருக்கும். இல்லன்னா சிரிச்சுக்கிட்டே போவாரா? மச்சான், இனிமேல் உங்க கூட நான் தேயில பறிக்கிறதுக்கு வரவே மாட்டேன். பொழுதுக்கு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு காதல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காதல். ஆமாடி, நீ பக்கத்துல இருந்தா ஒரு எனர்ஜி தானே மச்சானுக்கு. பாரு, நீ எனக்கு ஊட்ட, நான் உனக்கு ஊட்ட, இப்படி சாப்பிடுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி சீக்கிரம் வாங்குங்க, சட்டுப்பட்டுன்னு சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம். ருக்கு, இன்னைக்கு நமக்கு 3 ஷிஃப்ட் தேயில பறிக்கணுமா? 3 ஷிஃப்ட்டும் ஒரே காதல் தான். காலையில காதல், மத்தியானம் காதல், சாயங்காலமும் காதல். போதுமே, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு போய் வேலையை பாருங்க. தேயில பறிக்கிறதுக்கு நேரமாச்சு. வாங்க வரசா வாங்க. ருக்கு, நான் மட்டும் இந்த எஸ்டேட்டுக்கு ஓனராவோ இல்ல ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளியா இருந்தனும்னு வையேன். இந்த சினிமா படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்லடி, நம்ம கூட அன்னைக்கு ஒரு படம் பார்த்தோமே, நம்ம டூரிங் கொட்டையில. அது மாதிரி நானும் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய கார்ல வந்து இறங்குவேன். அப்ப உன்னைய என் பக்கத்திலேயே வச்சுக்கிறதுக்கு அது என்னமோ ஒரு வேலை, பிஏ அந்த வேலை கொடுத்து உன்னைய பக்கத்திலேயே வச்சுக்கிடுவேன். அது என்னது, செக்ரட்டரியா? ஆமா, செக்ரட்டரி தான். ஆனா அதுக்கு பேரு பிஏ இல்ல, பிஏ. சரி, ஏதோ கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேனாக்கும். சரி, நான் 5ஆம் கிளாஸ், நீ 8ஆம் கிளாஸ். ஆமா, அந்த மாதிரி செக்ரட்டரி வேலை கொடுத்து என் பொண்டாட்டி என் பக்கத்திலே வச்சுக்கிடுவேன். சரி, சீக்கிரம் நீங்களும் ஒரு நாளைக்கு முதலாளி ஆகலாம். இப்ப முதல்ல தேயில பறிக்க கிளம்புவோமா? சரி வா, கொஞ்ச நேரம் காதலிக்க விடுறாளா ராட்சசி? அதெல்லாம் வீட்டுல போய் காதலிச்சுக்கலாம். எஞ்சி வாங்க. நிலா பர்சனல் செக்ரட்டரியா இருக்கிறதுக்கு உண்டான எந்த படிப்பும் படிக்கல. அப்புறமும் ஏன் அவளை நான் செக்ரட்டரியா என் பக்கத்திலே வச்சிருக்கணும்? அவளை நான் தான் படிக்க வைக்கிறேன். அவளோட ஸ்டடீஸ்க்கு உண்டான ஃபீஸ் எல்லாம் நான் தான் ஃபுல்லாக கட்டியிருக்கேன். அப்படியே அவளை வீட்லேயே வச்சிருக்கலாமே ஹெல்ப் பண்ணுறதுன்னா. எதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இன்னும் இல்லாத ஒருத்திக்கு நான் ஆஃபீஸில் வேலை போட்டு அதுவும் என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட்டை பக்கத்துலேயே வச்சிருக்கணும்? அப்போ தான் நீ எப்பவும் அவளை பார்த்துட்டே இருக்க முடியும், அவள் கூட பேசிகிட்டே இருக்க முடியும். அதுக்கு ஒரு ரீசன் வேண்டாமா உனக்கு? அதான்டா எம்கே அப்படி பண்ணியிருக்க. சச்சா அப்படிலாம் இல்லை. சரிடா, வேற எப்படி? பாத்தியா, உன் எஸ்டேட்ல வேலை பார்க்குற ஒருத்தன் அவன் பொண்டாட்டியை விட்டு பிரிய மனசு இல்லாம தேயில பறிக்கிறதுக்கு கூடவே கூட்டிட்டு வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான்.
அவனே அப்படி பண்றான்னா நீ அப்படி பண்றதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அப்படித்தான்டா பண்ணிட்டு இருக்க. நோ. என்ன நோ? சரி, நான் தெரியாம தான் கேட்குறேன். அந்த பொண்ணு என்ன சுமை தாங்கியா? உனக்கு ஏதாவது ஒரு டென்ஷன்னா உடனே அந்த பொண்ணை எங்கேயாவது கூட்டிட்டு போய் உன் மனசுல இருக்கிற டென்ஷனை பூரா அந்த பொண்ணு மேல இறக்கி வச்சிடுற. அது அது அவன் என் ஃப்ரெண்ட். புகழரசியும் உன் ஃப்ரெண்டு தானே. உனக்கு டென்ஷன் வந்தா அவகிட்ட போய் பேச வேண்டியதானே? அவளை பீச்சுக்கு கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே? அவளே பாவம் அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆஃபீஸ் விட்ட வீடு, வீடு விட்ட ஆஃபீஸ், இதில் நடுவில் அவங்க அப்பாவை பார்த்துக்கிறது, ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் போகிறது, அப்படி இப்படின்னு அவளுக்கு நிறைய வேலை இருக்கும். டேய் எம்கே, அப்படி பார்த்தா நிலாவுக்கும் தான் நிறைய வேலை இருக்கு. காலையில் தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு கிளாஸ், அப்புறம் ஆஃபீஸ், சாயங்காலம் மறுபடியும் ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவளோட டிகிரி ஸ்டடி, இப்படின்னு அவளுக்கு படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்கு. அவளுக்கும் தாண்டா வேலை இருக்கு. அவள் வேலையை மட்டும் நீ கெடுக்கலாமா? அவளும் தாண்டா பாவம். ஆமாம், பாவம் தான். அப்புறம் அவளுக்கு ஒரு காய்ச்சல்னா அப்படி பதற. ஆமா, நான் தெரியாம தான் கேட்குறேன். உன் வேலையை இது வரைக்கும் எந்த விஷயத்துக்காகவாதோ இல்லை யாருக்காகவாதோ நீ போஸ்ட்போன் பண்ணியிருக்கியா? அன்னைக்கு நிலாவுக்கு காய்ச்சல்னு சொன்னதும் அத்தனை வேலையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஹாஸ்பிட்டலே கதின்னு கிடந்த. அது அது அவ இப்போ என்கிட்ட இருக்கா, அதனால நான் அவளை கேர் எடுத்து பார்த்துக்கணும் தானே. அதுக்கு தான் அவங்க பாட்டி இருக்காங்கல்லடா. ஒரு ஃபீவருக்கு போய் அந்த அலப்பறை கூட்டினேன். அது சரி, இப்போ என்னங்கிற? நீ தாண்டா சொல்லணும். என்ன லவ் பண்றியா நிலாவை? இல்லை. நோ நோ இல்லை, எஸ், இது லவ் தான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ அந்த பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டு சிரிச்சா மற்றவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கும். ஆனா உனக்குள்ளே இருக்கிற எனக்கு தெரியாம எப்படிதான் இருக்கும் இடியட். நீ என்ன தொட்டு சொல்லு, அதான் உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நிலாவை லவ் பண்ணலன்னு சொல்லு சொல்லு சொல்லு. இதுதான் லவ்வா? இப்படிதான் இருக்குமா? அப்படித்தான் இருக்கும் போல. ஃபீல் பண்ணி பாரு. வேணும்னா ஒன்று பண்ணேன். என்ன பண்றது? நீ இங்க இன்னும் எத்தனை நாள் இருப்ப தெரியல. ஒரு 1 or 2 days. ஒரு 2 நாள் இருப்பேன்னே வச்சுக்குவோமே. இந்த 2 நாளும் நீ நிலாவுக்கு கால் பண்ணி பேசாம இரு. என்னடா கால் பண்ணி பேசாதன்னு சொன்னதுக்கே மூஞ்சி சுருங்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இருந்துருவேன். இருந்துதான் பாரு, நானும் அதை தான் சொல்றேன். ஒரு 2 நாள் எப்படியும் அவளை பார்க்காம தான் இருக்க, அதே மாதிரி பேசாமலும் இருந்துறேன். இருந்துட்டா நீ சொல்ற மாதிரி நிலா ஜஸ்ட் யுவர் ஃப்ரெண்டுன்னு நானும் ஒத்துக்கிறேன். இல்லாட்டி 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 நான் சொல்ற மாதிரி நிலாவை நீ லவ் பண்றேன்னு ஒத்துக்கோ. சரி, ஓகே. ஓகேன்னு சொல்றதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறியே, எப்படிடா நீ பேசாம இருக்க போற? அதெல்லாம் இருந்துருவேன். சரி, இருந்துதான் பாரு. அப்படி நீ இருந்துட்டேன்னு வையேன், திரும்பவும் நான் உன்கிட்ட இருந்து வெளியே வரமாட்டேன். ஆனா அப்படி இருக்க முடியாம நீ புலம்பி தவிச்சேன்னு வையேன் ராஸ்கல், அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நோ, நிலா இஸ் மை ஃப்ரெண்ட் ஒன்லி. நான் கண்டிப்பா அவகிட்ட பேசாம அவளை பார்க்காம 2 நாள் இங்கே இருந்து காட்டுறேன். சரி, அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு அவன் நம்பரை பிளாக் பண்ணு. ஐயோ, திடீர்னு ஏதாவது அவசரம்னு எனக்கு கால் பண்ணான்னா? சரி, அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு எனக்கு எந்த காலும் பண்ணாத. ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு விட்டுரு அவளுக்கு. அப்போ அவளும் உனக்கு கால் பண்ண மாட்டாள்ல? ஓகே, டீல். ஓகே, டீல். விழிகளின் அருகினில் வானம், வெகு தொலைவில் தொலைவில் தூக்கம், இது 5 புதன்களின் ஏக்கம், என் முதல் அனுபவம். பெண்ணை சந்தித்தேன், அவள் நட்பை ஆசித்தேன், அவள் பண்பை நேசித்தேன்.